ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் எப்படி ஒரு புது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிசி மூலமாக எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். மொபைலில் நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோமில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும், அதாவது மெனு சிம்பிள் இருக்கும். அதில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிசியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, அந்த கூகுள் குரோம்ஸ் வெப்பேஜை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஃபோனில் பார்க்க முடியும். ஸோ நான் இங்கே இந்த பிசியில் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபோனில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், எந்த டிஃப்ரென்ஸஸுமே கிடையாது. இப்போ இங்கே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை. அதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட் தேவை. அது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ், அதாவது நிறையா பேர் இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த இதில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க, புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து இந்த க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய நேம் கேட்கும், யூசர் நேம், ஒரு யூசர் நேமும் கொடுத்துட்றேன். இங்கே கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷோ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும். அதாவது கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான், இப்போ கண்டிப்பாக மேண்டேட்ரி கிடையாது. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், ரெக்கவர் இமெயில் அட்ரஸ், அது எதுக்கு அப்படின்னா ஒரு வேளை இந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா வேறு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது புது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இமெயில் அட்ரஸ், வேறு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன். ஜெண்டர் கேட்குது, கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இது வேணும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ அக்ரி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும். அதாவது அவங்களுடைய ப்ரைவசிஸ்க்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூடியூப் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ த பேஜ் இஸ் கெட்டிங் லோடட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சைன்இன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணுங்கள். டாப் ரைட் கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் எ சேனல் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். நீங்கள் வேணால் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து நேம் கேட்குது. உங்களுடைய யூடியூப் சேனல் நேம் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இங்கே நேம் அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கும். அந்த நேமே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு நேம், அதாவது மேனுவலாக உங்களுக்கு தோன்ற நேமை கொடுத்துக்கலாம். அந்த நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஹோம் பேஜ். ஃபைனலி வி ஹவ் கிரியேட்டட் அவர் யூடியூப் சேனல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
அப்லோட் வீடியோ டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பிளாங்காக தான் இருக்கும், எதுவுமே காட்டாது. நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் அந்த வீடியோஸ்லாம் காட்டும். அதே மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே காட்டும். பிளேலிஸ்ட், சேனல்ஸ் வந்து நீங்கள் வேறு எந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அது காட்டும். அண்ட் அபவுட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்க யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அதாவது எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், அந்த வீடியோ வந்து எப்படி அந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் எப்படி ஒரு யூடியூப்